Happy morning, friends. Can you see this? Okay. Do you know the remedy of this disease? That is herb zoster or zona or shingles. What is the remedy? Very simple. In India, we use this sesame seeds. You can make a fine paste and apply it on the shingles. You get relief from pain, itching, and within a week you get relief from the shingles. It's a true one. It's a true thing. Thank you. இந்தியாவில் பார்த்திங்கன்னா அக்கி நோய்க்கு நிறைய மருந்து சொல்லுவாங்க. அதாவது குயவர்கள்ட்ட போயிட்டு எழுதிட்டு வர்றது ஒன்று. அப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மேங்களூர் ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஓட்டை வந்து இழைச்சி போடுவாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், வேப்பிலையும் மஞ்சள், அதான் ஆணை அக்கின்னு சொல்லுவாங்க. அந்த ஆணை அக்கிக்கு வேப்பிலையும் மஞ்சளும் அரைச்சி பத்து போடுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டிலையே எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி இருக்கிறது இந்த எள். அது கருப்பு எள்ளாக இருந்தாலும் சரி, வெள்ளை எள்ளாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்யணுன்னா அதை நல்லா ஒட்ட அரைச்சிடணும். மை மாதிரி அரைச்சிட்டு அதை அதில் அப்ளை பண்ணோன்னா அது நல்லா அந்த ஈரப்பசை எல்லாத்தையும் எடுத்துரும். அப்போ பக்கத்தில் எங்கேயும் பரவாது. அது அப்புறம் வலிக்காது, வலி எடுத்துரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து நம்மளை சீக்கிரமாகவே என்ன செய்யணுனாக்கா அதுலேருந்து நம்மளை விடுபடுறதுக்கு உதவுறது இந்த எள். பார்க்குறதுக்கு தான் இது ரொம்ப குட்டியாக இருக்கு. ஆனால் இது வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லைங்க, கொழுக்கட்டை மட்டும் செஞ்சு சாப்பிட வேணாங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனை, அதான் இந்த அக்கி நோய்க்கு இது கை கண்ட மருந்து. இது எனக்கு எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் வந்து ஃபாலோ பண்ணேன். இப்போ என்னோடய பேரனுக்கு வந்தப்போ கூட அது ஈஸியாக, அது ஒரு வாரத்துலேயே சரியாக போயிடுச்சு. அதனால் இதை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினச்சி சொல்கிறேன். இதை நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். இது உண்மையாலுமே பயனுள்ளதாக இருக்குது. இதை நான் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம்தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.